പെട്ടെന്ന് നമ്മുടെ വിഷയത്തിന്റെ രണ്ടാം ഭാഗത്തേക്ക് വരാം. നാം ഉടനെ നമ്മുടെ വിഷയത്തിനുடைய இரண்டாவது பாகத்துக்கு வரலாம். ഇന്ന് നാം ഇവിടെ കൂടി വന്നിരിക്കുന്നത് ഇന്ന് ഒരു അവധി ദിവസം ആയതുകൊണ്ടാണ്. இன்னைக்கு நாம் கூடி வந்திருக்கிறது ஒரு விடுமுறை நாளாக இருப்பதினாலே. ഇന്ന് ക്രൈസ്തവ ലോകം പൊതുവെ ഗുഡ് ഫ്രൈഡേ അല്ലെങ്കിൽ ദുഃഖവെള്ളിയാഴ്ച എന്നൊക്കെ പറഞ്ഞ് ஆகோஷிக்கிற ஒரு ദിവസമാണ്. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம் என்பது துக்க வெள்ளி என்று சொல்லி ஆகோஷிக்கக்கூடிய அல்லது கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. എന്നാൽ നമ്മെ സംബന്ധിച്ച് അങ്ങനെ ഒരു ആഘോഷം ഇല്ല. நம்மளை சம்மதித்தோம் என்று சொன்னால் அப்படி ஒரு கொண்டாட்டமும் இல்லை. പലപ്പോഴും ക്രൈസ്തവർ ദുഃഖവെള്ളിയാഴ്ച മാത്രമാണ് യേശുക്രിസ്തുവിന്റെ മരണം ഓർക്കുന്നത്. பாருங்கள், எப்பொழுதுமே இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தை அந்த துக்க வெள்ளி அன்றுதான் நினைக்கிறார்கள். എന്നാൽ നമ്മെ സംബന്ധിച്ച് കർത്താവ് പറഞ്ഞത് ഞാൻ വരുവോളം എൻ്റെ മരണത്തെ പ്രസ്താവിക്കണം എന്നാണ്. ஆனால் என்னை சம்மதித்து நான் சொல்லுவேன் என்று சொன்னால் நான் வருமளவும் என்னுடைய மரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். അതിനുവേണ്ടിയാണ് എല്ലാ കർത്തൃദിനത്തിലും നാം കർത്താവിൻ്റെ അത്താഴം ആചരിക്കുന്നത്. அதனாலே தான் நான் வாரம் ஒரு முறையாக கர்த்தருடைய அந்த ஆசாரிப்பை நாம் ஆராதனையை பந்தியை ஆசரிக்கிறோம். നാം എല്ലാ ഞായറാഴ്ചയും കർത്താവിൻ്റെ മരണത്തെയും അടക്കത്തെയും പ്രസ്താവിക്കുന്നവരാണ്. நாம் எல்லா வாரத்திலும் கர்த்தருடைய மரணத்தையும் அடக்கத்தையும் குறித்து பேசுகிறோம். അതുകൊണ്ട് ഒരു പ്രത്യേക ദിവസം മാത്രം വർഷത്തിൽ വേർതിരിച്ച് അങ്ങനെ ആഘോഷിക്കേണ്ട ആവശ്യമില്ല. அதனால வருஷத்துக்கு ஒரு முறை தான் இதை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. എന്നാൽ ഇന്ന് ഒരു അവധി ദിവസം ആയതുകൊണ്ടും ലോകത്തെങ്ങുമുള്ള ക്രൈസ്തവർ ദുഃഖവെള്ളിയാഴ്ച എന്ന പേരിൽ ഇത് ആഘോഷിക്കുന്നത് കൊണ്ടും ஆனாலும் இன்று உலகத்திலே இது விடுமுறை நாளாக வைத்துக்கொண்டு இந்த துக்கவெள்ளி தினம் என்று சொல்லி எல்லோரும் கொண்டாடுகிறார்கள். അതുകൊണ്ട് നമുക്കും കർത്താവിൻ്റെ ക്രൂശ് മരണത്തെക്കുറിച്ച് ഓർക്കുന്നത് നല്ലതാണ്. அதுபோல நமக்கும் கூட இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் என்ன என்பதை நினைப்பது நல்லதுதான். ആ നിലയിലാണ് ഇന്ന് നാം കൂടി വന്നിരിക്കുന്നത്. அந்த நிலையில் தான் இந்த இடத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். നമുക്ക് ഈ ബന്ധത്തിൽ ഇതിനെ എന്തുകൊണ്ടാണ് ഈ ഗുഡ് ഫ്രൈഡേ എന്ന് വിളിക്കുന്നതെന്ന് മനസ്സിലാക്കണം. முதலாவதாக எதினாலே இதை குட் ஃப்ரைடே என்று அழைக்கிறார்கள் என்பதை நாம் மனதிலே ஆக்க வேண்டும். ഇംഗ്ലീഷുകാര് ഗുഡ് ഫ്രൈഡേ അല്ലെങ്കിൽ നല്ല വെള്ളിയാഴ്ച എന്നാണ് വിളിക്കുന്നത്. இங்கிலீஷ்காரர்கள் குட் ஃப்ரைடே அல்லது நல்ல வெள்ளி என்று அவர்கள் கொண்டாடுகிறார்கள். വാസ്തവത്തിൽ ആ വാക്ക് വന്നത് ഗോഡ്സ് ഫ്രൈഡേ, ദൈവത്തിന്റെ വെള്ളിയാഴ്ച എന്ന പേരിൽ നിന്നാണ്. ஆனா உண்மையிலேயே அந்த வார்த்தை வந்தது தேவனுடைய அந்த வெள்ளிக்கிழமை என்றுதான் வந்திருக்கிறது. എന്ന് പറഞ്ഞാൽ ദൈവം മനുഷ്യനു വേണ്ടി രക്ഷ ഒരുക്കിയ ദിവസം. பாருங்கள், தேவன் மனுஷனுக்காக ரட்சிப்பை கொடுத்த ஒரு நாள். മാത്രമല്ല മനുഷ്യന്റെ നന്മയ്ക്ക് വേണ്ടിയാണ് കർത്താവ് ക്രൂശിൽ മരിച്ചത്. மாத்திரம் கிடையாது, மனிதனுடைய நன்மைக்கு வேண்டிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். ആ നിലയിലും ഇതിനെ നല്ല വെള്ളിയാഴ്ച അല്ലെ ഗുഡ് ഫ്രൈഡേ എന്ന് വിളിക്കുന്നതാണ് ഉത്തമം. அந்த நிலையிலே இது நல்ல வெள்ளியாக அல்லது குட் ஃப்ரைடே என்று கூப்பிடுவது நல்லது. ഏതായാലും ദുഃഖവെള്ളി എന്ന് വിളിച്ചാലും നല്ല വെള്ളി എന്ന് വിളിച്ചാലും അതിന്റെ ആശയം നാം മനസ്സിലാക്കിയാൽ മതി. எப்படினாலும் துக்கவெள்ளின்னு சொன்னாலும் நல்ல வெள்ளின்னு சொன்னாலும் அந்த நினைவுகளை நாம் நினைப்பது நல்லது. കർത്താവ് മരിച്ചത് ഇന്ന ദിവസമാണെന്ന് നമുക്ക് കൃത്യമായിട്ട് അറിയത്തില്ല. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்தது எந்த நாள் என்று நாம் சரியாக சொல்ல முடியாது. അതുപോലെ ഏത് ദിവസമാണ് ഉയർത്തെഴുന്നേറ്റത് എന്നും കൃത്യമായി ആർക്കും അറിയത്തില്ല. எந்த நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்தார் என்றும் யாருக்கும் சரியாக சொல்ல முடியாது. അതുകൊണ്ടാണ് നാം അത് ആ ഒരു പ്രത്യേക ദിനമായിട്ട് ആഘോഷിക്കാത്തത്. அதனால்தான் அதை நாம் பிரத்யேக தினமாக நாம் அதை கொண்டாடுவது கிடையாது. എന്നാൽ மறுവശത്ത് ക്രിസ്തു മരിച്ചു എന്നുള്ളത് ഒരു ചരിത്ര യാഥാർത്ഥ്യമാണ്. ஆனாலும் கிறிஸ்துவானவர் மரித்தார் என்று ஒரு சரித்திரத்தினுடைய ஏடாக இருக்கிறது. അതുപോലെ ക്രിസ്തു ഉയർത്തു എന്നുള്ളതും ചരിത്രത്തിലെ യാഥാർത്ഥ്യമാണ്. அதுபோல கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்தார் என்பதும் சரித்திரத்திலே ஒரு ஏடாக இருக்கிறது. അതുകൊണ്ട് അത് ഓർക്കുന്നതിൽ തെറ്റില്ല. அதனால அதை நினைப்பதிலே தவறு கிடையாது. അത് നാം എല്ലാ ഞായറാഴ്ചയും ഓർക്കുന്നവരാണ്, എല്ലാ ദിവസവും ഓർക്കേണ്ടവരാണ്. அதனால் நாம் அதை எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் நாம் யோசிக்கிறோம், மாத்திரமல்ல தினந்தோறும் கூட நாம் நினைக்கிறோம்.
ശരി, കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിനെ വിസ്തരിച്ച കാര്യവും ക്രൂശിച്ച കാര്യവും ഒക്കെ ഞാൻ രാവിലെ ഒന്ന് സൂചിപ്പിച്ചു. பாருங்கள், காலையிலே நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவருடைய தனித்துவமை எப்படி என்றெல்லாம் சில விளக்கங்களை நாம் காலையிலே நாம் சிந்தித்தோம். നാം സുവിശേഷങ്ങൾ വായിക്കുമ്പോൾ മനസ്സിലാക്കുന്നത് കർത്താവിനെ ക്രൂശിച്ചത് രാവിലെ 9 മണിക്കാണ്. பாருங்கள், நாம் சுவிசேஷ புத்தகத்திலே நற்செய்தியிலே பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குருசிலே அல்லது சிலுவையில் அறைந்தது 9 மணிக்கு என்று. അത് ഏതാണ്ട് വൈകിട്ട് 3 മണിക്ക് അപ്പുറം കർത്താവ് ക്രൂശിലുണ്ടായിരുന്നു. 6 മണിക്കൂറെങ്കിലും കർത്താവ് ക്രൂശിൽ കിടന്നു. பாருங்கள், சாயங்கால நேரத்திலே சரியாக 3 மணி என்று சொன்னால் 6 மணி நேரங்கள் சிலுவையிலே அவர் கிடந்தார் என்பதுதான். ഇതെല്ലാം ഒരു ഏകദേശ കണക്കാണ് പറയുന്നത്. இதெல்லாம் ஒரு ஏகதேசமாக இப்படி இருக்கும் என்ற கணக்கு இருக்கிறது. താൻ ക്രൂശിൽ കിടന്നപ്പോൾ താൻ എന്താണ് സംസാരിച്ചത്? அவர் சிலுவையிலே இருந்தபோது என்ன சொன்னார்? നമ്മുടെ പ്രിയപ്പെട്ടവർ നമ്മെ വിട്ട് പോകുമ്പോൾ നാം ചോദിക്കും, ഒടുവിൽ എന്താണ് നമ്മുടെ മാതാവ് അല്ലെങ്കിൽ പിതാവ് പറഞ്ഞത്? பாருங்கள், நம்முடைய பிரியப்பட்ட சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் கடைசி நேரத்திலே அவர்கள் மரிக்கும்போது என்ன சொன்னார்கள் என்று சொல்லி கேட்பார்கள். അന്ത്യമൊഴിക്ക് ആ പ്രാധാന്യമുണ്ട്. கடைசி வார்த்தைக்கு மிகப்பெரிய முக்கியமான பிரதானம் இருக்கிறது என்பது முக்கியம். എന്നാൽ കർത്താവായ യേശു ക്രിസ്തു ഒരു വാക്കോ വാചകമോ അല്ല, 7 വാചകങ്ങൾ പറഞ്ഞു. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொல்லவில்லை, 7 வார்த்தைகள் அந்த சிலுவையில் இருந்து சொல்லி இருக்கிறார். അവയാണ് നാം ക്രൂശിലെ 7 മൊഴികൾ അല്ലെ 7 വാചകങ്ങൾ എന്ന് വിളിക്കുന്നത്. அந்த வார்த்தைகளைத்தான் நாம் சிலுவையிலே 7 வார்த்தைகள் 7 மொழிகள் என்று நாம் கூறுகிறோம். അവ ഓരോന്നായിട്ട് അല്പാൽപമായി ചിന്തിക്കാനാണ് ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നത്. பாருங்கள், அந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் நிதானித்து சிந்திக்க நான் ஆசைப்படுகிறேன். എല്ലാ വർഷവും നിങ്ങൾ ഇത് കൂടി ചിന്തിക്കുന്നവരാണ് എന്ന് ഞാൻ മനസ്സിലാക്കുന്നു. எல்லா வருஷமே இதை நீங்க சிந்திக்கிறீங்கன்னு நான் மனசுல ஆக்குறேன். അതുകൊണ്ട് ഞാൻ ചോദിക്കുന്ന ചോദ്യങ്ങൾക്ക് ഉത്തരം പറയുകയും വേണം. அதனால நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லணும். ഏതാണ് കർത്താവ് ക്രൂശിൽ കിടന്ന് പറഞ്ഞ ആദ്യത്തെ മൊഴി? எந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து கூறிய முதல் வார்த்தை? അതെ, ഓക്കെ, ശരിയാണ്. അത് ലൂക്കോസ് 23:34 നാം വായിക്കുന്നത്. பாருங்கள், நீங்க சொல்றது சரிதான். அது லூக்கா 23:34 சொல்லுகிறது. കർത്താവ് ക്രൂശിൽ കിടന്നുകൊണ്ട് പറഞ്ഞു, പിതാവേ, ഇവർ ചെയ്യുന്നത് ഇന്നതെന്ന് അറിയായോണ്ട് ഇവരോട് ക്ഷമിക്കണമേ. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது இவர்கள் என்ன செய்தார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகிறார். பிதாவே, இவர்களை மன்னியும் என்று. ക്ഷമയ്ക്കു വേണ്ടിയുള്ള പ്രാർത്ഥന. பாருங்கள், மன்னிப்புக்கு வேண்டியதான ஒரு ஜெபம். വളരെ പ്രസിദ്ധമായ ഒരു പ്രാർത്ഥനയാണിത്. மிக முக்கியமான ஒரு ஜெபம். വേറെ ഞാൻ രാവിലെ ഓർപ്പിച്ചതുപോലെ ഒരു മത നേതാക്കന്മാരും ഇങ്ങനെ പ്രാർത്ഥിച്ച് ഈ ലോകത്തിൽ നിന്ന് പോയിട്ടില്ല. பாருங்கள், நாம் காலையிலே சிந்தித்தது போல எந்த நேதாவும் அல்லது மிக முக்கியம் வாய்ந்தவர்களும் இப்படி ஜெபித்து அவர்கள் போன சரித்திரம் இல்லை. എന്നാൽ ക്രിസ്തുവിന്റെ ശിഷ്യന്മാർ പലരും ഈ നിലയിലുള്ള പ്രാർത്ഥന പിൽക്കാലത്ത് പ്രാർത്ഥിച്ചു. ஆனால் ஆண்டவருடைய சீஷர்களானவர்கள் ஆண்டவர் மரணத்திற்கு பின்பதாக, உயிர்த்தெழுந்ததற்கு பின்பதாக அவர்கள் இருக்கும்போது, அவர்கள் மரணம் வரும்போது இப்படி சொல்லி இருக்கிறார்கள். അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ച ഏതെങ്കിലും പ്രാർത്ഥനകൾ നിങ്ങളുടെ മനസ്സിൽ വരുന്നുണ്ടോ? அப்படி யாராவது ஜெபித்ததான ஜெபம் ஏதாவது உங்களுடைய மனதிலே வருகிறதா? சொல்லுங்கள். ஸ்தேவான். കറക്റ്റ്. അപ്പോസ്തലപ്രവൃത്തി 7:60 നാം വായിക്കുന്നു, രക്തസാക്ഷിയാകുന്നതിന് മുമ്പ് പിതാവേ, അവർക്ക് ഈ പാപം നിർത്തരുതേ എന്ന് സ്തേഫാനോസ് പ്രാർത്ഥിച്ചു. ஆமா, ஸ்தேவான் மரணத்திற்கு முன்பதாக இவர் மேல் எந்த பாவத்தையும் சுமத்தாதிரும் என்று ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை அவர் செய்கிறார். அது கிறிஸ்துவிന്റെ മാതൃക താൻ പിൻപറ്റുകയായിരുന്നു. அவர் கிறிஸ்துவனுடைய அந்த மாதிரியை அல்லது அடிச்சுவடை அவர் பின்பற்றுகிறார். കർത്താവാണ് ക്ഷമയുടെ ഏറ്റവും നല്ല മാതൃക. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிப்பினுடைய ஏற்றமும் முன்மாதிரி என்று வேதம் சொல்லுகிறது. കർത്താവ് പ്രാർത്ഥിക്കാൻ പഠിപ്പിച്ചപ്പോഴും ക്ഷമയെക്കുറിച്ച് പറഞ്ഞു. ஆண்டவர் பிரார்த்தனை செய்யும்போதும் ஜெபத்தை சொல்லும் போதும் கூட மன்னிப்பை குறித்து சொல்லி இருக்கிறார். പഠിപ്പിച്ചു, ഞങ്ങളുടെ കടക്കാരോട് ഞങ്ങൾ ക്ഷമിച്ചിരിക്കുന്ന പോലെ ഞങ്ങളുടെ കടങ്ങളെ അഥവാ പാപങ്ങളെ ഞങ്ങളോട് ക്ഷമിക്കണമേ. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவங்களை மன்னியும் என்று.
നമുക്കറിയാം നമ്മുടെ സ്വാഭാവിക മനുഷ്യ സ്വഭാവത്തിൽ മറ്റുള്ളവരോട് ക്ഷമിക്കുക എന്ന് പറയുന്നത് വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ്. பாருங்கள், நமக்கு நன்றாக தெரியும் நம் சுபாவம் இப்படி இருக்கும்போது நாம் மற்றவர்களுக்காக மன்னிப்பது என்பது மிக ஒரு கஷ்டமான ஒரு காரியம். നമ്മോട് മറ്റുള്ളവർ ക്ഷമിക്കണം എന്ന് നാം ആഗ്രഹിക്കാറുണ്ട്. என்னை அவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். എന്നാൽ മറ്റുള്ളവരോട് ക്ഷമിക്കുവാൻ നമുക്ക് വലിയ ബുദ്ധിമുട്ടാണ്. ஆனால் மற்றவர்களை மன்னிப்பதற்கு நமக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. എത്ര പ്രാവശ്യം ക്ഷമിക്കണമെന്നാണ് കർത്താവ് പഠിപ്പിച്ചത്? ஆண்டவர் எத்தனை முறை நான் மன்னிக்க வேண்டும் என்று படிப்பித்திருக்கிறார் சொல்லுங்கள். പത്രോസ് ഒരിക്കൽ ചോദിച്ചു, പത്രോസ് ചോദിച്ചു 7 പ്രാവശ്യം മതിയോ എന്ന്. பேதுரு சொல்லுகிறார் 7 தடவை போதுமா என்று சொல்லுகிறார். കർത്താവ് പറഞ്ഞു 7 അല്ല 7 70. அவர் சொன்னார் 7 அல்ல 770 என்று சொல்லுகிறார். പറഞ്ഞാൽ കൃത്യം 490 പ്രാവശ്യം എന്നല്ല അതിന്റെ അർത്ഥം. கரெக்டா 770ங்கல 490 மாத்திரம்தான், அப்புறம் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. അങ്ങനെ കണക്കില്ലാത്ത സമയം നാം ക്ഷമിക്കണം. அப்படி இல்லை, கணக்கில்லாமல் நாம் மன்னிக்க வேண்டும். മറ്റൊരു സന്ദർഭത്തിൽ കർത്താവ് പറഞ്ഞു, നിന്റെ സഹോദരൻ നിന്നോട് പിഴയ്ക്കുകയും ഒരു ദിവസത്തിൽ 7 പ്രാവശ്യം വന്ന് എന്നോട് ക്ഷമ ചോദിക്കുകയും ചെയ്താൽ നീ ക്ഷമിക്കണമെന്ന് പറഞ്ഞു. பாருங்கள், ஒரு சகோதரன் உன்னை பகைத்து அல்லது 7 முறை உன்னிடத்தில் வந்து அவன் மன்னிப்பை கோரினாலும் நீ மன்னிக்க வேண்டும் என்று கூறுகிறார். കർത്താവിന് അത് കഴിഞ്ഞു, പക്ഷേ നമുക്ക് പലപ്പോഴും കഴിയുന്നില്ല. ஆண்டவருக்கு அது வந்து செய்ய முடிஞ்சிச்சு, மன்னிக்க முடிஞ்சு. ஆனால் அநேக நேரங்களில் நம்மளுக்கு அது முடியலையே. പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ഒരു പ്രാർത്ഥന അനേകരെ ക്രിസ്തുവിലേക്ക് ആകർഷിച്ചിട്ടുണ്ട്. பாருங்கள், இந்த ஜெபமானது அநேகரை கிறிஸ்துவினிடத்திற்கு வழி நடத்தி இருக்கிறது. ഒരു ചരിത്രം മാത്രം പറഞ്ഞാൽ മുന്നോട്ട് പോകാൻ ആഗ്രഹിക്കുന്നു. ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்லி முன்பதாக போக ஆசைப்படுகிறேன். ഞാൻ പലപ്പോഴും ഈ മുസ്ലിം പശ്ചാത്തലത്തിൽ നിന്ന് ക്രൈസ്തവ മാർഗത്തിലേക്ക് വന്നവരുടെ ഉദാഹരണങ്ങൾ പറയാറുണ്ട്. நான் பல போது அந்த முஸ்லீம் பள்ளியிலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வந்தவர்களை குறித்து நான் சொல்லுவது உண்டு. വർഷങ്ങൾക്ക് മുമ്പ് ഹൈദരാബാദിൽ ഓസ്മാനിയ യൂണിവേഴ്സിറ്റിയിൽ ഡോക്ടർ ഉസ്മാൻ എന്ന് പറയുന്ന ഒരു വൈസ് ചാൻസലർ ഉണ്ടായിരുന്നു. வருஷத்திற்கு முன்பதாக ஹாஸ்மோனியா என்ற பகுதியிலிருந்து உஸ்மான் என்ற ஒரு மனிதன், അദ്ദേഹം യൂണിവേഴ്സിറ്റിയുടെ ചീഫാണ്, വൈസ് ചാൻസലറാണ്. யூனிவர்சிட்டியினுடைய தலைமை இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரானவர் மாறி வந்தார். അദ്ദേഹം വലിയൊരു ഇസ്ലാം പണ്ഡിതൻ ആയിരുന്നു. அவர் பெரிய ஒரு இஸ்லாம் பண்டிட்டாக இருந்தவர். മാത്രമല്ല, അതുകൊണ്ട് ക്രിസ്ത്യാനികളെയും ബൈബിളിനെയും വിമർശിക്കുവാൻ അവസരം കിട്ടുമ്പോഴൊക്കെ താനത് ചെയ്തിരുന്നു. பாருங்கள், கிறிஸ்தவர்களையும் பைபிளையும் எந்த அளவிற்கு தர்க்கிக்க முடியுமோ அந்த அளவிற்கு தர்க்கிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார். പലപ്പോഴും ഈ ക്രൈസ്തവ മാർഗത്തെ എതിർക്കുന്നവർക്ക്, എല്ലാവരും ഇങ്ങനെ ശ്രദ്ധിക്കുക, എതിർക്കുന്നവർക്ക് ഒരു നല്ല ഗുണമുണ്ട്. பாருங்கள், எல்லாருமே இங்க சிந்திங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை எதிர்க்கிறவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு குணமும் இருக்கிறது. അവർ നമ്മളെക്കാൾ കൂടുതൽ ബൈബിൾ വായിക്കുന്നവരാണ്. அவர்கள் நம்மை காட்டிலும் கூடுதல் பைபிளை வாசிக்கக்கூடியவர்கள். കാരണം ബൈബിൾ തെറ്റുണ്ടെന്ന് കണ്ടുപിടിക്കാൻ വേണ്ടി അവരെ പരമാവധി വായിക്കും. பாருங்கள், பைபிளில் ஏதாயிலும் தெற்று அல்லது குற்றங்கள் இருக்கிறதா என்பதற்காக குற்றம் கண்டுபிடிக்க பைபிளை வாசிக்கக்கூடியவர்கள். ഇദ്ദേഹം ഒരിക്കൽ ബൈബിൾ വായിക്കുകയായിരുന്നു. அவர் இப்படியாக ஒரு முறை பைபிள் வாசித்துக் கொண்டிருந்தார். അതിനു മുമ്പ് പലപ്പോഴും വായിച്ചിട്ടുണ്ട്. அவர் முன்பு பல சமயங்களிலே இந்த பைபிளை வாசித்தார். എന്നാൽ അന്ന് താൻ ഈ വാക്യം വായിച്ചു, ലൂക്കോസ് 21:34. அப்ப அந்த நாளிலே லூக்கா 23வது அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசித்தார். താൻ പറയുന്നത് അന്ന് അത് വായിച്ചു കഴിഞ്ഞിട്ട് അടുത്ത വാക്യം വായിക്കാൻ തനിക്ക് കഴിഞ്ഞില്ല. பாருங்கள், அந்த ஒரு வார்த்தையை வாசித்து முடித்துவிட்டு அடுத்த வார்த்தை வாசிக்க அவரால் முடியவில்லை. താൻ ആ വാക്യം വീണ്ടും വീണ്ടും വായിച്ചു. மீண்டும் மீண்டுமாக அந்த வார்த்தையை வாசித்தார். ആ വാക്യത്തെ കുറിച്ച് താൻ ധ്യാനിച്ചു. அந்த வார்த்தையை குறித்து அவர் தியானித்தார். അപ്പോൾ തന്റെ മനസ്സിൽ മറ്റൊരു പ്രാർത്ഥന ഓർമ്മയിൽ വന്നു. அப்ப அவருடைய மனதிலே மற்ற ஒரு ஜெபமானது அவருடைய நினைவிலே வந்தது. മുഹമ്മദ് നബിയുടെ ഒരു പ്രാർത്ഥന ഖുറാനിൽ രേഖപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. முகமது நபியினுடைய ஒரு ஜெபமானது குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறது. മുഹമ്മദ് നബിക്ക് ഒരു ശത്രു ഉണ്ടായിരുന്നു. முகமது நபிக்கு ஒரு எதிரி உண்டாயிருந்தான். തന്റെ അങ്കിൾ, തന്റെ അമ്മാവൻ തന്റെ ശത്രുവായിരുന്നു. அவருடைய அந்த மாமாவுக்கு அவர் எதிரியாக இருந்தார். ഈ അമ്മാവനെ നശിപ്പിക്കണമേ എന്നൊരു പ്രാർത്ഥന ഖുറാനിലെ 74-ാം അധ്യായത്തിലുണ്ട്. பாருங்கள், அவருடைய மாமாவை துன்பப்படுத்த வேண்டும், எப்படியாவது நாசமாக்க வேண்டும் என்று சொல்லி
74 குரான் 74 அந்த பகுதியானது ഒരു இருக்கிறது. അധ്യായം മുഴുവൻ ഇതിന് ഈ അമ്മാവനെതിരെയുള്ള പ്രാർത്ഥനയാണ്. பாருங்கள், ஒரு அத்தியாயம் முழுவதும் அவருடைய மாமனை எப்படியாவது நாசப்படுத்த வேண்டும் என்ற ஜெபமாடல் அங்கே இருக்கிறது. അപ്പോൾ ഡോക്ടർ ഉസ്മാൻ ചിന്തിച്ചു, മുഹമ്മദ് നബിയുടെ പ്രാർത്ഥനയും യേശു ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശിലെ പ്രാർത്ഥനയും താൻ താരതമ്യം ചെയ്തു. அப்ப உஸ்மான் இங்கே நினைத்து பார்த்தார், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜெபத்தையும் அந்த முகமது நபியினுடைய ஜெபத்தையும் ஏகதேசம் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை கவனித்தார். അപ്പോൾ അദ്ദേഹത്തിന് മനസ്സിലായി, യേശു ക്രിസ്തു കേവലം ഒരു നബിയല്ല, അല്ലെങ്കിൽ പ്രവാചകനല്ല. பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு நபி அல்லது தீர்க்கதரிசி அல்ல, அல்லது ஒரு நபிநாயகமும் இல்லை என்பதை தீர்மானித்தார். താൻ അതിനേക്കാൾ ഉപരിയായിട്ട് താൻ അവകാശപ്പെട്ടതുപോലെ ദൈവമാണ്. அவர் உடனே நினைத்தார், இவர் தெய்வமாக இருக்கிறார் என்று. കാരണം യേശു ക്രിസ്തു എപ്പോഴാണ് ഈ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചത്? காரணம், இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த ஜெபத்தை செய்தார்? ക്രൂശ് മരണം കഴിഞ്ഞ് ഉയർത്തെഴുന്നേൽപ്പ് കഴിഞ്ഞ് സ്വർഗത്തിൽ ചെന്നിട്ടല്ല. ക്രൂസ് മരണം, அந்த சிலுவை மரணத்திற்கு பின்பு உயிர்த்தெழுந்த பின்பதாக பரலோகம் சென்ற பின்பு இந்த ஜெபத்தை செய்யவில்லை. ക്രൂശിൽ അതിവേദന എടുത്ത് കിടക്കുമ്പോഴാണ് ഈ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചത്. அந்த சிலுவை மரணத்திலே ரணவேதனை உடைய நிலையிலே அவர் இந்த ஜெபத்தை அவர் சொன்னார். അപ്പോൾ ഡോക്ടർ ഉസ്മാൻ പറയുന്നത്, ഇങ്ങനെ ഒരു പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിക്കണമെങ്കിൽ യേശുക്രിസ്തു കേവലം ഒരു പ്രവാചകനല്ല, അതിലുപരിയായി മറ്റാരോ ആണ്. பாருங்கள், இப்படி ஒரு பிரார்த்தனை அல்லது இப்படி ஒரு ஜெபத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இவ்வளவு கஷ்டமோடு பண்ணுவார் என்று சொன்னால் அவர் சாதாரண ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க முடியாது என்பதை தீர்மானித்தார். കാരണം ഒരു നബിക്ക് ശത്രുവിനെ നശിപ്പിക്കാൻ വേണ്ടി മാത്രമേ പ്രാർത്ഥിക്കാൻ കഴിയുകയുള്ളൂ. பாருங்கள், ஒரு நபிக்கு சத்ருவை அல்லது துரோகியை நசுப்பிக்க வேண்டும் அல்லது ஒன்றுமே இல்லாமலாக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் தான் இருக்கிறது. എന്നാൽ യേശുക്രിസ്തു ക്രൂശിൽ മരിച്ചപ്പോൾ പിതാവേ അവരോട് ക്ഷമിക്കണമേ എന്ന് പ്രാർത്ഥിച്ചു. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்திலே தொங்கும்போது, பிதாவே இவர்களை மன்னிக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். ഈ വാക്യം ധ്യാനിച്ചു കഴിഞ്ഞ് ഈ ഡോക്ടർ ഉസ്മാൻ മുട്ടുമടക്കി യേശു ക്രിസ്തുവിനെ തന്റെ സ്വന്തം രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ചു. ஆமென். இந்த வார்த்தையை பார்த்து இவருடைய வார்த்தை கேட்டவர் உஸ்மான் முட்டிக்கால் போட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த தேவனாக இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். താൻ ഇപ്പോഴും ഒരു ക്രിസ്ത്യാനിയാണ്, ഒരു രഹസ്യ ക്രിസ്ത്യാനിയായിട്ട് ജീവിക്കും. பாருங்கள், இப்பொழுது அவருக்கு ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறார், ரகசிய கிறிஸ்தவனாக இருக்கிறார். ശരി, കർത്താവ് അങ്ങനെ പ്രാർത്ഥിച്ചു, അതിൽ നമുക്ക് എന്താണ് പഠിക്കാനുള്ളത്? சரி, ஆண்டவர் ஜெபித்ததினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது? നാമും ഇത് അനുകരിക്കാൻ ശ്രമിക്കണം. நாமும் இதை அனுபவிக்க அல்லது இதை தொடர்ந்து பிடிக்க நாம் சிரமம் எடுத்துக்கொள்ள வேண்டும். പലപ്പോഴും നമ്മുടെ ശത്രുക്കളോടല്ല, നമ്മുടെ വീട്ടിലുള്ളവരോട് പോലും ക്ഷമിക്കുവാൻ നമുക്ക് മനസ്സില്ല. பல நேரங்களில் நம்முடைய வீட்டில் இருக்க சகோதர சகோதரியை கூட மன்னிப்பதற்கு நமக்கு மனதில்லை. രണ്ടാമത്തെ മൊഴിയിലേക്ക് ഞാൻ പെട്ടെന്ന് പോകട്ടെ. இரண்டாவது மொழிக்கு, இரண்டாவது வார்த்தைகளுக்கு நான் சீக்கிரமாக போகிறேன். 23:43 നാം കാണുന്നത്. 23:43 ലൂക്കാ 23:43 நாம் பார்க்கிறோம். അവിടെ രണ്ടാമത് കർത്താവ് പറയുകയാണ്, ആ ക്രൂശിലെ കള്ളനോട് സംസാരിക്കുന്നു. இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம், அந்த சிலுவை மரணத்திலே கல்லனோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். ആ രണ്ട് കള്ളന്മാരെ താരതമ്യം ചെയ്താൽ വളരെ രസകരമാണ് അവരുടെ കാര്യം. பாருங்கள், இரண்டு கள்ளன்மார்கள் அங்கோட்டும் இங்கோட்டும் இருப்பது மிகப்பெரிய காரியமாக இருக்கிறது. രണ്ടുപേരും കള്ളന്മാരായിരുന്നു, ரெண்டு பேரும் கள்ளன்மார்களாக இருக்கிறார்கள். രണ്ടുപേരും ക്രൂശിക്കപ്പെടാൻ വിധിക്കപ്പെട്ടവരാണ്. ரெண்டு பேருமே சிலுவையிலே அறையப்படுத்துவதற்கு முக்கியமானவர்களாக இருந்தார்கள். രണ്ടുപേരുടെയും ക്രൂശ് ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശിൽ നിന്ന് തുല്യ അകലത്തിലായിരുന്നു. ரெண்டு பேருடைய அந்த சிலுவையானது இயேசு கிறிஸ்துவனுடைய அருகாமையிலும் அங்கிட்டும் இங்கிட்டுமாக அறையப்பட்டிருந்தவர்கள். മാത്രമല്ല, രണ്ടുപേരും ആദ്യം യേശു ക്രിസ്തുവിനെ കുറ്റപ്പെടുത്തി. ரெண்டு பேருமே முதலாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துகிறார்கள். എന്നാൽ ഒരു വ്യത്യാസം, ஆனால் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. കുറെ കഴിഞ്ഞപ്പോൾ അതിൽ ഒരു കള്ളനും മനസ്സിലായി. கொஞ்ச நேரம் ஆன பொழுது ஒரு கள்ளனுக்கு மனதிலே புரிந்தது, ഈ നടുവിലത്തെ ക്രൂശിൽ മരിക്കുന്ന വ്യക്തി കേവലം ഒരു കുറ്റവാളിയല്ല. இந்த நடுவிலே மரிக்கக்கூடியதான இந்த சிலுவை மரணத்திலே தொங்கக்கூடியவர் ஒரு குற்றவாளி அல்ல. അവൻ സാക്ഷാൽ മശിഹ ആണെന്ന് മനസ്സിലായി. அவர் மேசியா என்பதை புரிந்து கொண்டான். അത് മനസ്സിലായി കഴിഞ്ഞപ്പോൾ அவர் மனிதனாக இருந்தபோது ഈ കള്ളൻ ഒരു പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചു. இவர் கள்ளன் ஒரு ஜெபம் செய்தான். ഞാൻ ചിന്തിക്കുന്നത്, ക്രിസ്തുവിന്റെ ക്രൂശിന്റെ മുകളിൽ ഒരു വാചകം എഴുതിയിട്ടുണ്ട്, അവൻ യഹൂദന്മാരുടെ രാജാവാണെന്ന്. பாருங்கள், அவர் சிந்திக்கிறது, கிறிஸ்துவனுடைய அந்த சிலுவை மரணத்திற்கு மேலே இவர் யூதருடைய ராஜா என்று.
അവൻ ആ ഒരു പക്ഷേ തലതിരിച്ച് നോക്കിയപ്പോൾ ആ എഴുത്ത് കണ്ടു കാണും. ஒருவேளை அவன் தலை திரும்பி பார்த்த பொழுது அந்த எழுத்து காணப்பட்டிருக்கலாம். അവൻ പ്രാർത്ഥിച്ചു, കർത്താവേ നീ രാജ്യത്വം പ്രാപിച്ചു വരുമ്പോൾ എന്നെ കൂടെ ഓർക്കണം. அவன் உடனே ஜெபித்தான், உம்முடைய ராஜ்யம் வரும்போது அடியனையும் நினைத்தருளும் என்று. അതിനു മുമ്പ് അവൻ പറയുന്നുണ്ട്, നാമോ ന്യായമായി ശിക്ഷ അനുഭവിക്കുന്നു, യവനോ അരുതാത്തതൊന്നും ചെയ്തിട്ടില്ല. பாருங்கள், அவன் முன்பு சொல்லுகிறார், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனால் இவர் தண்டிக்கப்படுவதற்கு காரணமில்லை என்று சொல்லுகிறார். അവൻ പാപിയാണെന്ന് അവൻ സമ്മതിക്കുന്നുണ്ട്. அவன் சொல்லுகிறான், நான் ஒரு பாவி என்பதை சொல்லுகிறான். എന്നാൽ ഒടുവിൽ അവൻ ഒരു ചെറിയ പ്രാർത്ഥന പ്രാർത്ഥിച്ചു. முடிவிலே ஒரு சின்ன ஒரு ஜெபம் பண்ணினான். ആ നിശബ്ദനായി കിടന്ന കർത്താവ് ആ പ്രാർത്ഥനയ്ക്ക് ഉത്തരം നൽകി. பாருங்கள், இவனுடைய ஜெபத்திற்கு இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறார். കർത്താവ് എന്താണ് പറഞ്ഞത്? ഞാൻ രാജ്യത്വം പ്രാപിച്ചു വരുമ്പോൾ നിന്റെ കാര്യം പരിഗണിക്കാം എന്നല്ല. கர்த்தர் சொன்னார், ஆண்டவர் சொல்லுகிறார், நான் திரும்ப வரும்போது உன்னுடைய நீ கேட்டுக்கொண்ட காரியத்திற்கு நான் பதில் கொடுக்கிறேன் என்று சொல்லவில்லை. സാധാരണ രാഷ്ട്രീയക്കാർ എപ്പോഴും പറയുമല്ലോ പാക്കലാം എന്ന് പറയാറുണ്ട്. சாதாரணமாக நம்மளுக்கு தெரியும், தேசியவாதிகள் அரசியல்வாதிகள் பார்க்கலாம் என்று சொல்லுவார்கள். അങ്ങനെ പറഞ്ഞില്ല. കർത്താവ് പറഞ്ഞു, അന്നല്ല ഇന്ന് നീ എന്നോട് കൂടെ പരദീസയിൽ ഇരിക്കും. ദൈവത്തിന് அப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லல, இன்னைக்கே நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். പ്രിയപ്പെട്ടവരെ, രക്ഷ എന്ന് പറയുന്നത് ഇൻസ്റ്റന്റേനിയസ് ആണ്, പെട്ടെന്ന് നടക്കുന്നതാണ്. பாருங்கள், ரட்சிப்பு என்பது உடனடியாக நடக்கக்கூடிய ஒன்று. കർത്താവ് ഉടൻ തന്നെ അവനെ രക്ഷിച്ചു. ஆண்டவர் உடனடியாக ரட்சித்தார். കർത്താവ് മരിച്ച് പരദീസ എന്ന് പറഞ്ഞാൽ രക്ഷിക്കപ്പെട്ടവരുടെ വിശ്വാസികളുടെ താൽക്കാലിക വാസസ്ഥലമാണ്. பாருங்கள், பரதேசி என்று சொல்லும்போது, பரதேசம் என்று சொல்லும்போது ரட்சிக்கப்பட்டவருடைய தற்காலிக ஒரு இடமாக இருக்கிறது. அது சொர்க்கமல்ல, அது சொர்க்கம் கிடையாது. சொர்க்கത്തിന് തുല്യമായ ഒരു വാസസ്ഥലമാണ്. அது பரலோகம் அல்ல, பரலோகத்திற்கு துல்லியமாய் இருக்கக்கூடிய ஒரு வாசஸ்தலம். നമ്മെ വിട്ടുപിരിഞ്ഞ സകല വിശ്വാസികളും ഇന്ന് പരദീസയിലാണ്. இங்க நம்மளை விட்டு பிரிந்ததான சகல விசுவாசிகளும் இன்றைக்கு பரதேசியிலே இருக்கிறார்கள். അങ്ങനെ കർത്താവ് പരദീസയിലേക്ക് പോയപ്പോൾ ഈ കള്ളന്റെ ആത്മാവിനെയും അങ്ങോട്ട് കൊണ്ടുപോയി. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரதேசிக்கு போகும்போது இந்த கள்ளனுடைய ஆத்மாவையும் அங்கு கொண்டு ഈ செல்கிறார். കള്ളനെ കുറിച്ച്, അത് ഏത് കള്ളനാണ്, ഇടതുവശത്തെ കള്ളനാണോ വലതുവശത്തെ കള്ളനാണോ എന്ന് നമുക്കറിയില്ല. இந்த கள்ளனை குறித்து நாம் அறிய வேண்டுமானால் இவன் வலதுபுறத்தில் இருந்தவனா அல்லது இடதுபுறத்தில் இருந்தவனா என்பதை நாம் சொல்ல முடியாது. ആ കള്ളനെ കുറിച്ച് C.S. സ്പർജൻ എന്ന് പറയുന്ന പ്രസംഗകൻ ഇങ്ങനെ ഒരു കമന്റ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஒரு பிரசங்கியார் C.S. ஸ்பர்ஜன் என்று சொல்லக்கூடியதான பிரசங்கியார் அவரை குறித்து ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார். ഈ മനുഷ്യൻ ജീവിതകാലം മുഴുവൻ കള്ളനായിരുന്നു. இந்த மனுஷன் வாழ்வு நாள் முழுவதுமே ஒரு கள்ளனாக இருந்தவன். കള്ളന്റെ ജോലി എന്താണ്? கள்ளனுடைய வேலை என்ன? മോഷണം നടത്തുക, മോഷ്ടിക്കുക, திருட வேண்டும், பல காரியங்களை செய்ய வேண்டும். അപ്പോൾ സ്പർജൻ പറയുന്നത്, ഈ മനുഷ്യൻ ജീവിതകാലം മുഴുവൻ മറ്റുള്ളവരുടെ സാധനങ്ങൾ മോഷ്ടിച്ചു. பாருங்கள், பர்ஜன் இங்கு சொல்லுகிறார், இவன் வாழ்க்கையிலே வாழ்நாள் இருந்த நாட்கள் முழுவதும் மற்றவர்களுடைய காரியத்திலே திருடினான். എന്നാൽ അവൻ മരിക്കുന്നതിന് തൊട്ടു മുമ്പ് സ്വർഗവും മോഷ്ടിച്ചു. ஆனால் மரிப்பதற்கு முன்பதாக அந்த சொர்க்கத்தையும் கூட திருடிவிட்டான் என்று சொல்லுகிறார். ഇങ്ങനെയുള്ള കള്ളന്മാരെയാണ് നമുക്ക് ആവശ്യം. இப்படி உள்ள கள்ளன்மார் தான் நமக்கு தேவை. അവൻ ഒടുവിൽ പരദീസയും മോഷ്ടിച്ചു. பரதேசி அல்லது அந்த பரதேசிங்கிற அந்த இடத்தையே கூட அவன் திருடிவிட்டான் கள்ளன். ഒടുവിൽ മരിക്കുന്നതിന് തൊട്ടു മുമ്പ് അവൻ രക്ഷിക്കപ്പെട്ടു. அவன் சாகிறதுக்கு முன்பதாக சில நிமிட துளிகளிலே அவன் அந்த பரதேசியை திருடிவிட்டான். പ്രിയപ്പെട്ടവരെ, മരണക്കിടക്കയിൽ കിടക്കുന്നവരോട് നാം സുവിശേഷം പറയണം. மரண படுக்கையில இருக்கிறவரோடு கூட நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும். ശരി, നമുക്ക് പെട്ടെന്ന് മൂന്നാമത്തേലേക്ക് പോകാം. உடனடியாக நாம் மூணாவது வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். നാം കാണുന്നത് യോഹന്നാൻ 19:26-27 யோவான் 19:26-27. അവിടെ കർത്താവ് പറയുകയാണ്, തൻ്റെ അമ്മ മറിയ ക്രൂശിൻ്റെ ചുവട്ടിൽ നിൽക്കുന്നത് കണ്ടിട്ട് യോഹന്നാനോട് പറയുകയാണ്. ആദ്യം മാതാവിനോട് പറയുന്നു, സ്ത്രീയെ ഇതാ നിന്റെ മകൻ. അതുപോലെ യോഹന്നാനോട്, മകനെ ഇതാ നിന്റെ അമ്മ. பாருங்கள், யோவானோடு கூட இங்க சொல்லக்கூடிய வார்த்தை, சீசனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியோ அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். നോക്കുക, ക്രൂശിൽ കിടക്കുമ്പോഴും തൻ്റെ മാതാവിനെ കുറിച്ച് കരുതലുള്ള വ്യക്തിയായിരുന്നു കർത്താവായ യേശു ക്രിസ്തു. பாருங்கள், சிலுவை மரணத்தில் இருக்கும் போது கூட தன்னுடைய தாயின் மீது கரிசனையுள்ள ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் காண முடியும். സാധാരണ യഹൂദന്മാരുടെ രീതി അനുസരിച്ച് മൂത്ത മക്കളാണ് കുടുംബത്തിലെ കാര്യങ്ങളൊക്കെ നോക്കുന്നത്. பாருங்கள், சாதாரணமாக யூத மக்களுடைய குடும்பங்களை பார்க்கும்போது மூத்த மகன்தான் இந்த தாய்
மற்ற காரியங்களுக்கு உத்தரவாதியாக காணப்படுகிறார். കർത്താവ് ക്രൂശിൽ മരിക്കുമ്പോൾ തന്റെ ഇളയ സഹോദരന്മാരും സഹോദരിമാരും ആരും கிறிஸ்துவில் விசுவசித்து ரட்சிக்கப்பட்டிട്ടില്ല. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரிக்கும்போது அவருடைய தாய் அல்லது அவருடைய சகோதர சகோதரிகள் யாருமே ரட்சிக்கப்படவில்லை. അതുകൊണ്ടാണ് ആ ഉത്തരവാദിത്വം യോഹന്നാനെ ഏൽപ്പിക്കുന്നത്. அதனால தான் இந்த பொறுப்பை யோவானோடு கூட அவர் சொல்லுகிறார். നമുക്ക് പഠിക്കാനുള്ള പാഠം കർത്താവ് വ്യക്തി ബന്ധങ്ങൾക്ക് പ്രാധാന്യം കൽപ്പിക്കുന്നു. பாருங்கள், இது நமக்கு படிக்கக்கூடிய காரியமானது சொந்த பந்தங்களுக்கு அவர் பிராதானியம் கொடுக்கல என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். പിൽക്കാലത്ത് എഫേസ്യർ 6:2-3 വാക്യങ്ങളിൽ പൗലോസ് എഴുതി, எபேசியர் 6:2-3 பகுதிகளிலே பவுல் இப்படியாக எழுதுகிறார். നിനക്ക് ദീർഘായുസ് ഉണ്ടാകുവാനും നിനക്ക് നന്മ ഉണ്ടാകുവാനും നിന്റെ അപ്പനെയും അമ്മയെയും ബഹുമാനിക്കുക. உனக்கு ஆயுசு வர வேண்டுமானாலும் உனக்கு நன்மை உண்டாக வேண்டுமானாலும் உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ഇത് വാഗ്ദത്തത്തോടു കൂടിയ ആദ്യ കൽപ്പനയാകുന്നു. இது முதலாம் கற்பனையாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். ഇന്ന് നമുക്കിതിന് ഇത് തന്നെ നമുക്ക് പഠിക്കാൻ ധാരാളം കാര്യങ്ങളുണ്ട്. இதுல நமக்கு படிக்க வேண்டுமானால் அதனுடைய தாராளமான காரியங்கள் இருக்கிறது. ഇന്ന് മക്കൾ എത്രമാത്രം മാതാപിതാക്കളെ നോക്കുന്നുണ്ട്. இன்றைக்கு மக்கள் அல்லது பொதுவாக பிள்ளைகள் எத்தனை மாத்திரம் பிதா தாயும் தகப்பனையும் பார்க்கிறார்கள். നമുക്കറിയാം, നമ്മുടെ മാതാപിതാക്കൾ അവരുടെ ആയുസ് മുഴുവൻ നമുക്ക് വേണ്ടി ചെലവഴിച്ചവരാണ്. பாருங்கள், நம்முடைய மாதா பிதாக்கள் தாயும் தகப்பனும் அவருடைய ஆயுசு இருக்கிறது வரையிலையும் நமக்காக எல்லாவற்றையும் செய்கிறார்கள். പല മാതാക്കളും പട്ടിണി കിടന്നാണ് അവരുടെ മക്കളെ വളർത്തിയിട്ടുള്ളത്. பல தாய் தகப்பன்மார்கள் பட்டினி கிடந்து அவருடைய பிள்ளைகளை வளர்க்கிறார்கள். എന്നാൽ മക്കൾ ഒരു നല്ല നിലയിൽ എത്തിക്കഴിയുമ്പോൾ, ஆனால் மக்கள் ஒரு நல்ல இடத்திலே நன்றாக வளரும்போது அல்லது நல்ல காரியங்கள் கிடைக்கும் போது പലപ്പോഴും മാതാപിതാക്കളെ നോക്കുവാൻ അവർക്ക് വലിയ മടിയാണ്. பல நேரங்களிலே தாயும் தகப்பனையும் பார்ப்பதற்கு அவர்களுக்கு பயங்கர கஷ்டம். പിന്നെ വല്ല നിവൃത്തി ഉണ്ടെങ്കിൽ അവർ ഓൾഡ് ഏജ് ഹോമിൽ കൊണ്ടാക്കും. பாருங்கள், இவர்கள்லாம் நிவிர்த்தி இல்லாத அந்த அந்த அநாதை ஆசிரமத்திலே அங்கு போய் நிறுத்துகிறார். മലയാളത്തിൽ വൃദ്ധ സദനങ്ങൾ എന്ന് പറയും. பாருங்கள், மலையாளத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் இங்கு பெரியோர்களை ஓல்டேஜ் உள்ளவர்களை நிறுத்தக்கூடிய இடம் என்று சொல்லுகிறார். ഓക്കെ, ചില വീടുകളിൽ മക്കളെല്ലാം വിദേശ രാജ്യങ്ങളിലാണ്, നിവൃത്തിയില്ല, അതുകൊണ്ട് അങ്ങനെ ചെയ്യുന്നവരെ ഞാൻ കുറ്റം പറയുകയില്ല. பாருங்கள், பல பேர்கள் வேலை நிமித்தமாக வெளியே போகக்கூடியவர்கள் அப்படி செய்தால் தப்பில்லை, அவர்களை நான் குற்றம் சொல்வதில்லை என்று சொல்லுகிறார். എന്നാൽ മക്കൾ ഒരാളെങ്കിലും മാതാപിതാക്കളെ നോക്കുവാൻ വേണ്ടി ഇന്ത്യയിലേക്ക് മടങ്ങി വരണം എന്നാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. நான் சொல்ல வேண்டியது என்ன என்று சொன்னால், பிள்ளைகளானவர்கள் ஒரு நபராவது மாதா அல்லது தாயும் தகப்பனையும் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ഞങ്ങളുടെ വീട്ടിൽ എൻ്റെ ഭാര്യയുടെ മാതാവുണ്ട്, എൻ്റെ സിസ്റ്ററാണ് എൻ്റെ മാതാവിനെ നോക്കുന്നത്. பாருங்கள், வீட்டில் என்னுடைய மனைவினுடைய அந்த தாய் உண்டு, ஆனாலும் என்னுடைய சிஸ்டர் சகோதரிகள் தான் பார்க்கிறார்கள். എൻ്റെ സഹോദരി എൻ്റെ മാതാവിനെ നോക്കുന്നു. ഞങ്ങളുടെ എല്ലാം വീടുകളിൽ മാതാക്കളുണ്ട്. என்னுடைய சகோதரி தான் என்ற மாதாவை தாயாரை பார்க்கிறார்கள். അവർക്കെല്ലാം 90 വയസ്സ് കഴിഞ്ഞവരാണ്. அவரெல்லாம் 90 வயது பிராயம் உள்ளவர்களாக ഈ இருக்கிறார்கள். തലമുറ ഇത്രയും ചെയ്യുന്നു, അടുത്ത തലമുറ എന്ത് ചെയ്യും എന്നുള്ളത് യാതൊരു ഗ്യാരണ്ടിയും ഇല്ല. ஆனா இந்த தலைமுறையாவது அதை செய்யுது, ஆனா அடுத்த தலைமுறை அது செய்யுமான்னு நமக்கு தெரியாது. അടുത്ത തലമുറ വരുമ്പോൾ, എൻ്റെ മക്കൾ വരുമ്പോൾ എന്നെ നോക്കുമെന്ന് എനിക്ക് ഉറപ്പൊന്നുമില്ല. எனக்கு சொல்ல போனா என் பிள்ளைங்க கூட என்ன பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. എൻ്റെ ഭാര്യ ചിലപ്പോഴൊക്കെ പറയും, ഇപ്പോൾ തന്നെ ഏതെങ്കിലും ഒരു ഓൾഡ് ഏജ് ഹോമിൽ നമ്മൾ സീറ്റ് ബുക്ക് ചെയ്തിടണമെന്ന്. பாருங்க, என்னுடைய மனைவி சொல்லுவா, இப்பவுமே நம்ம போயிடுவோங்க, நம்ம முதியோர் இல்லத்துக்கு போய் ஏதாவது சீட்டை புக் பண்ணிடலாமான்னு கேட்குறாங்க. അതുകൊണ്ട് ഇന്ന് പലപ്പോഴും കർത്താവ് ക്രൂശിൽ കിടന്നപ്പോഴും തൻ്റെ അമ്മയെക്കുറിച്ച് ചിന്തിച്ചു. ஆனா ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அன்புள்ள தேவன், அந்த கல்வாரி சிலுவையில இருக்கும்போதே தன்னுடைய தாய்க்கு வேண்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறார். ഇത് മക്കളുടെ വലിയ ഉത്തരവാദിത്തമാണ്. இது பிள்ளைகளுடைய மிகப்பெரிய உத்தரவாதியமாக இருக்கிறது. അതുകൊണ്ട് ഇതിൽ നിന്ന് നമുക്ക് പാഠം പഠിക്കാനുണ്ട്. அதனால இதிலிருந்து நம்ம ஒரு பாடத்தை படிக்கணும், கற்றுக்கொள்ள வேண்டும். അടുത്ത 4ാമത്തെ മൊഴി, അത് വളരെ പ്രസിദ്ധമാണ്. அதுக்கடுத்து நம்ம பார்க்கிறோம், 4வது வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. എന്താണ്? കർത്താവ് പറഞ്ഞു, എൻ്റെ ദൈവമേ എൻ്റെ ദൈവമേ നീ എന്നെ കൈവിട്ടതെന്ത്. இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். അത് 22-ാം സങ്കീർത്തനം 1-ാം വാക്യത്തിന്റെ ഉദ്ധരണിയാണ്. அது 22-ാം சங்கீதம் 1வது வார்த்தையினுடைய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 1ാമത്തെ മൊഴിയിൽ പിതാവേ എന്ന് വിളിച്ചുകൊണ്ടാണ് താൻ പ്രാർത്ഥിക്കുന്നത്. 1வது வார்த்தை பிதாவே என்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லுகிறார். ഏറ്റവും ഒടുവിലും പിതാവേ എന്ന് വിളിച്ചാണ് തന്റെ ആത്മാവിനെ പിതാവിന്റെ കരങ്ങളിൽ ഭരമേൽപ്പിക്കുന്നത്. கடைசி 7வது வார்த்தை வரும்போதும் பிதாவே என்று சொல்லிதான் தன்னுடைய ஆத்மாவை
பரலோகத்திலே பிதாவோனோடு கூட ஒப்பு கொடுக்கிறார். എന്നാൽ ഇവിടെ താൻ നിലവിളിച്ച് പറയുകയാണ്, എന്റെ ദൈവമേ നീ എന്നെ கைவிட்டது. பாருங்கள், இங்கு அதிக சத்தமாக என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறார். വാസ്തവത്തിൽ തൃത്വം നാം കൂടുതൽ പഠിക്കുമ്പോൾ പിതാവും പുത്രനും തമ്മിലുള്ള ഒരു സെപ്പറേഷൻ, വേർപാട് അസാധ്യമാണ്. பாருங்கள், நாம் முக்கியமாக திருத்துவத்தை குறித்து படிக்கும்போது பிதாவும் குமாரனும் அங்க வித்தியாசப்படுத்தி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். தம்மிலுள்ள செப்பரேஷன், வேறுபாடு, அதனுடைய வேறுபாடு என்ன என்பதை வேறு விரித்து காட்டுவதை பார்க்க முடியும். பிதாவிനെ പുത്രനെ കൈവിടാൻ സാധ്യമല്ല. பிதா புத்திரனை குமாரனை கைவிடுவதற்கு வாய்ப்பே கிடையாது. പിന്നെ എങ്ങനെയാണ് പിതാവ് കൈവിട്ടത്? பின்ன எப்படியாக இந்த பிதாவானவர் குமாரனை கைவிட முடியும்? നാം മനസ്സിലാക്കണം, കർത്താവായ യേശുക്രിസ്തു ക്രൂശിൽ മരിക്കുമ്പോൾ നാം മനതിലെ ആക്ക வேண்டும், കർത്താവായ യേശുക്രിസ്തു സിലുവയിലെ മരിക്കുമ്പോൾ അവൻ മുഴുവൻ മാനവരാശിയുടെയും പ്രതിനിധി, റെപ്രസെന്റേറ്റീവ് ആയിട്ടാണ് മരിക്കുന്നത്. பாருங்கள், முழு உலகத்திற்கும் ஒரு பிரதிநிதியாக அவர் மரிக்கிறார். നമ്മൾ ആരാണ്? നമ്മൾ പാപികളാണ്. നാം പാപികൾ. നാം പാപിയുടെ പ്രതിനിധിയായിട്ടാണ് കർത്താവ് ക്രൂശിൽ കിടക്കുന്നത്. நம்முடைய பாவத்திற்கான பாவிகளுடைய பிரதிநிதியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கிறார். നമ്മുടെ പാപം മുഴുവൻ ക്രിസ്തുവിന്റെ മേൽ ചുമത്തപ്പെട്ടു. நம்முடைய பாவம் முழுவதுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்படுகிறது. മാത്രമല്ല, പാപത്തിന്റെ ശിക്ഷ കർത്താവ് അനുഭവിക്കണം. பாருங்கள், பாவத்தினுடைய அந்த சிட்சை அல்லது பாவத்தினுடைய பலியை ஆண்டவர் அங்கு அனுபவிக்க வேண்டும். എന്താണ് ശിക്ഷ? என்னது அதனுடைய பாவத்தினுடைய சிட்சை? നിത്യ നരകം, അല്ലെങ്കിൽ ദൈവത്തിൽ നിന്നുള്ള നിത്യമായ വേർപാട്, അതാണ് മരണം. பாவத்தினுடைய சிட்சை என்பது நித்திய மரணம் அல்லது நித்திய நரகத்திலே போய் தள்ளப்படுவது என்பதுதான் அதனுடைய சிட்சை. കേവലം ശാരീരിക മരണം മാത്രമല്ല, ഈ ആത്മീക മരണവും കർത്താവ് അനുഭവിക്കണം. பாருங்கள், நீங்கள் நினைப்பது போல சரீர மரணம் மாத்திரம் அல்ல, ஆத்மாவினுடைய மரணமும் இதிலே அடங்கி இருக்கிறது என்பதை நினைக்க வேண்டும். ആ ക്രൂശിൽ, ആ കൂരിരുളിൽ വെച്ച് കർത്താവ് ഇത് അനുഭവിച്ചു തീർത്തു. பாருங்கள், அந்த குரூசில் கல்வாரி சிலுவையிலே அந்த காரிருளை இவர் அனுபவித்தார். ആ ഒരു വേർപാട് അല്പനേരത്തേക്കാണെങ്കിലും അവിടെ സംഭവിച്ചു. பாருங்கள், அங்கு பிரிவு என்பது சில நேரங்கள் இருந்தாலும் இந்த சம்பவமானது முழுமையாக கொண்டு வரப்பட்டது. വാസ്തവത്തിൽ ആ നിലവിളി നരകത്തിൽ പോകുന്ന ഓരോ വ്യക്തിയും നിത്യത മുഴുവൻ വിളിക്കേണ്ട നിലവിളിയാണ്. பாருங்கள், அவர் போட்டதான அந்த அபாயமான ஒரு சத்தமானது நரகத்திற்கு யாரெல்லாம் செல்லுகிறார்களோ அவர்கள் இதை காட்டிலும் அதிக சத்தத்தோடு போக வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறது. அது நித்தியத முழுவൻ விളിക്കേണ്ട നിലവിളിയാണ്. அது நித்தியமாக அது கூப்பிடக்கூடிய ஒரு சத்தமாக இருக்கிறது. எந்த தெய்வமே நீ என்னை கைவிட்டதென்று, என்னுடைய தெய்வமே என் தேவனே நீர் ஏன் என்னை கைவிட்டீர் என்ற சத்தம்தான். ആ നിലവിളി എനിക്കും നിങ്ങൾക്കും വേണ്ടി കർത്താവ് 2000 വർഷങ്ങൾക്ക് മുമ്പേ ക്രൂശിൽ നിലവിളിച്ചു. பாருங்கள், அந்த பயங்கரமான சத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அந்த சத்தத்தை எழுப்பினார். അങ്ങനെ കർത്താവ് കൈവിടപ്പെട്ടത് കൊണ്ട് പിതാവിനെ നമ്മുടെ കരത്തെ ചേർത്ത് പിടിക്കാനിടയായി. பாருங்கள், அங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டதினாலே தான் நம்முடைய கரங்களை அவரோடு கூட சேர்த்து பிடிக்க முன்னேற்பாடு நடந்தது. இதெல்லாம் நமக்கு வேண்டியான சகிச்சது. நினைச்சு பாருங்க பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு வேண்டி அவர் സഹിத்தார். ദൈവത്തിന്റെ പ്രിയപുത്രൻ, ദൈവത്തിന് പ്രസാദമായത് മാത്രം ചെയ്ത ദൈവപുത്രൻ എനിക്ക് വേണ്ടി, നിങ്ങൾക്ക് വേണ്ടി ക്രൂശിൽ നിലവിളിച്ചു, പിതാവേ, എന്റെ ദൈവമേ നീ എന്നെ கைவிட்டதென்று. தேவனுக்கு பிரியமான காரியங்களை மாத்திரம் செய்யக்கூடியதான் அன்பு ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே மிகுந்த சத்தத்தோடு கூட அவர் உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசினார். അതുകൊണ്ട് നമുക്ക് ഇന്ന് ദൈവത്തിന്റെ അടുക്കലേക്ക് വിശ്വാസത്താൽ കടന്നു വരാം. அதனால நாமும் கூட ஆண்டவருடைய சமூகத்திற்கு விசுவாசத்தை கொண்டு அவரிடத்திலே வர முடியும். ഇനി അടുത്ത വാക്യത്തിലേക്ക് പോട്ടെ, അടുത്ത മൊഴിയിലേക്ക് പോട്ടെ. 5ാമത്തെ മൊഴി, 5வது மொழி நாம் பார்க்க போறோம். 5வது வார்த்தை യോഹന്നാൻ 19:28 നാം വായിക്കുന്നത്. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கிறோம். ഒരു ചെറിയ വാചകം കർത്താവ് പറഞ്ഞു, എനിക്ക് ദാഹിക്കുന്നു. இங்கே வாசிக்கிறோம், எனக்கு தாகமாயிருக்கிறது என்று சொல்லுகிறார். சின்ன ஒரு வார்த்தை. അത് 69ാം സങ്കീർത്തനം 21ാം വാക്യത്തിന്റെ ഉദ്ധരണിയാണ്. 69ാം சங்கீதம் 21வது வார்த்தையினுடைய அந்த
வார்த்தையாக அது இருக்கிறது. கிறிஸ்துவிന്റെ മനുഷ്യത്വത്തെ വെളിപ്പെടുത്തുന്ന മൊഴിയാണ്. அது கிறிஸ்துவனுடைய மனித தன்மையை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு மொழியாக இருக்கிறது. ചിലർ ചിന്തിക്കുന്നത് ക്രിസ്തു ദൈവമായത് കൊണ്ട് ഈ ക്രൂശിലെ വേദനയൊന്നും അനുഭവിക്കുന്നതിന് തനിക്ക് ബുദ്ധിമുട്ടില്ലായിരുന്നു എന്നാണ്. பாருங்கள், சிலர் நினைக்கிறார்கள் கிறிஸ்து தேவனாக இருந்தபடினாலே இந்த வேதனை அவருக்கு பெரிய காரியம் அல்ல என்பதை சிலர் நினைக்கிறார்கள். അങ്ങനെ ഒരിക്കലുമല്ല. കാരണം താൻ പൂർണ്ണ മനുഷ്യനായിരുന്നു. அப்படி ஒருபோதும் நினைக்க கூடாது. அவர் சொல்லுகிறார், நான் பூரண மனுஷனாக இருக்கிறார். തന്റെ കയ്യിൽ കാരിരും പാണികൾ വെച്ച് അടിച്ചപ്പോൾ, அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணியை வைத்து அடித்த போது, അതുപോലെ പടയാളികൾ വിലാപ്പുറത്ത് കുത്തിയപ്പോൾ ആ വേദന പൂർണ്ണമായി ഞാനും നിങ്ങളും അനുഭവിക്കുന്നത് പോലെ കർത്താവ് അനുഭവിച്ചു. பாருங்கள், அந்த போர்ச்செகுவன் விலாவில ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது நீங்களும் நானும் எப்படி வேதனையை அனுபவிப்போமோ அதுபோல ஒத்த வேதனையை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அனுபவித்தார். ഒരു ഹോസ്പിറ്റലിൽ ചെല്ലുമ്പോൾ ഒരു ഇഞ്ചക്ഷൻ എടുക്കുന്നതിന്റെ വേദന സഹിക്കാൻ പോലും നമുക്ക് മടിയുള്ളവരാണ്. பாருங்கள், நாம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு இன்ஜெக்ஷன் போடுகிறார்கள் என்று சொன்னால் அதை கூட சகிக்க நம்மால் முடியாது. അങ്ങനെയാണെങ്കിൽ കർത്താവിന്റെ ദേഹം മുഴുവൻ റോമൻ പടയാളികൾ 39 പ്രാവശ്യം ചാട്ടവാറ് കൊണ്ട് അടിച്ച് 6 മണിക്കൂർ ക്രൂശിൽ കിടന്നപ്പോൾ താൻ എത്രമാത്രം വേദന അനുഭവിച്ചു എന്നുള്ളത് നാം ചിന്തിക്കണം. பாருங்கள், ரோம போர்ச்சேவர்கள் மிகப்பெரியதான படையாளிகள் 39 முறையாக அடித்து அவரை பலவிதமான காரியங்களை செய்து 6 மணி நேரம் குருசிலே, அந்த சிலுவை மரணத்திலே மிகப்பெரிய வேதனையோடு தொங்குகிறார் என்று சொன்னால் அது எத்தனை பெரிய ஒரு அனுபவமாக இருக்கும் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ആ കഷ്ടാനുഭവത്തിന്റെ ഉച്ചകോടിയിലാണ് കർത്താവ് പറഞ്ഞു, എനിക്ക് ദാഹിക്കുന്നു. இந்த கஷ்ட அனுபவத்தினுடைய அந்த மிகப்பெரிய முக்கியமான நேரத்தில் தான் ஆண்டவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ഒരു എഴുത്തുകാരൻ ഇങ്ങനെ പറഞ്ഞിട്ടുണ്ട്, കർത്താവ് എനിക്ക് ദാഹിക്കുന്നു എന്ന് പറയുന്നതിന് പകരം ഏതെങ്കിലും ഒരു നദിയുടെയോ സമുദ്രത്തിന്റെയോ പേര് പറഞ്ഞിരുന്നു എങ്കിൽ, பாருங்கள், எனக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லும்போது ஏதாவது ஒரு சமுத்திரம் அல்லது நதியுடைய பெயரை நீர் சொல்லி இருப்பீரானால், ഉദാഹരണത്തിന് യോർദാൻ നദിയെ എനിക്ക് ദാഹിക്കുന്നു എന്ന് കർത്താവ് പറഞ്ഞിരുന്നുവെങ്കിൽ, ஒருவேளை யோர்தான் நதியே எனக்கு தாகமாய் இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லி இருப்பாரானால், അങ്ങനെയാണെങ്കിൽ ആ യോർദാൻ നദി നേരെ മുകളിലോട്ടൊഴുകി ക്രൂശിൽ ചെല്ലുമായിരുന്നു. யோர்தான் நதி நேராக மடங்கி அந்த சிலுவை மரணத்திற்கு நேராக ஆண்டவருக்கு முன்பதாக அது சென்றிருக்கும். ദാഹം തീർക്കുന്നതുവരെ അത് ക്രൂശിൽ നിൽക്കുമായിരുന്നു. ஆண்டவருடைய தாகம் தீர்ப்பது வரையிலையும் அந்த சிலுவையிலே அந்த யோர்தான் நதியானது நின்றிருக்கும். എന്നാൽ താൻ ഈ ഭൂമിയിൽ ജീവിച്ചിരുന്നപ്പോഴും ക്രൂശിൽ കിടന്നപ്പോഴും സ്വന്തം കാര്യത്തിനു വേണ്ടി ഒരു അത്ഭുതവും ചെയ്തിട്ടില്ല. பாருங்கள், குருசிலே இருக்கும் பொழுதும் ஆண்டவர் ஜீவிக்கும் போது, சிலுவை மரணத்தில் இருக்கும் போதும் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும் போதும் தனக்கென்று சொந்தமாக எதையுமே அவர் அற்புதமாக செய்யவில்லை. എന്നാൽ ഇതെല്ലാം എനിക്ക് വേണ്ടി നിങ്ങൾക്ക് വേണ്ടി താൻ ക്രൂശിൽ അനുഭവിച്ചു. ஆமென். ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே தாங்கொன்னா வேதனையை அவர் கொண்டார். നമുക്കറിയാം, കർത്താവ് ഒരു ഉപമ പറഞ്ഞപ്പോൾ, ധനവാന്റെയും ലാസറിന്റെയും ഉപമ പറഞ്ഞപ്പോൾ, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு பணக்காரனுடைய அல்லது லாசருடைய உவமையை சொல்லும்போது, ആ യാതനാസ്ഥലത്ത് ആ ധനവാൻ എന്താണ് ആവശ്യപ്പെടുന്നത് അബ്രഹാം പിതാവിനോട്? பாருங்கள், அந்த பணக்காரனுக்கு என்ன அவசியம், என்ன தேவைப்படுகிறது என்று சொல்லி ஆபிரகாமோடு கேட்கும்போது, എന്താണ് ആവശ്യപ്പെടുന്നത്? சொல்லுங்க, என்ன அந்த நரகத்தில் வேதனைப்படும் போது என்ன கேட்டா? ലാസർ തന്റെ വിരലിൽ ഒരു തുള്ളി വെള്ളം തൊട്ട് എന്റെ നാവിനെ ഒന്ന് നനയ്ക്കും. லாசருடைய அந்த விரலிலிருந்து ஒரு துளி தண்ணீர் என்னுடைய நாவை நனைக்க வேண்டும் என்று. നരകത്തിൽ നിത്യത മുഴുവൻ നരകത്തിൽ പോകുന്നവർ നിത്യത മുഴുവൻ ഈ ദാഹം അനുഭവിക്കാൻ പോകുകയാണ്. நரகத்திற்கு போகிறவர்கள் நித்தியம் முழுவதுமாக இந்த தாகத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக போகிறார்கள். അതിന് തുല്യമായ ഒരു ദാഹം കർത്താവ് ക്രൂശിൽ അനുഭവിച്ചു. அதற்கு நிகரான ஒரு தாகம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சிலுவையிலே காணப்பட்டது. നമ്മുടെ ആത്മീക ദാഹം എന്നേക്കുമായി നീക്കുവാൻ, നമുക്ക് ജീവജലം നൽകുവാൻ, நம்முடைய ஆத்துமா தாகத்தை என்றென்றைக்கும் நீக்க அல்லது ஜீவனை தருவதற்காக ഒടുവിലല്ല അടുത്ത 6ാമതായിട്ട് കർത്താവ് പറഞ്ഞു, ഇറ്റ് ഈസ് ഫിനിഷ്ഡ്, സകലവും നിവൃത്തിയായി. பாருங்கள், 6ாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், சகலமும் முடிந்தது என்று சொல்லுகிறார். യോഹന്നാൻ 19:30. யோவான் 19 அதனுடைய 30வது வசனம். സകലവും നിവൃത്തിയായി. எல்லாம் முடிந்தது. എന്താണ് അതിന്റെ അർത്ഥം?
அதனுடைய அர்த்தம் என்ன? മാനവരാശിയുടെ പാപത്തിന്റെ പരിഹാരത്തിന് വേണ്ടി എന്തെല്ലാം ചെയ്യണമോ അതെല്ലാം ഞാൻ ചെയ്ത് തീർത്തിരിക്കുന്നു. மனிதனுடைய பாவத்திற்கு வேண்டியதான பரிகாரம் என்னமெல்லாம் செய்ய வேண்டுமோ அது எல்லாம் செய்து முடித்தார். പാപത്തെ ഒരു കടമായിട്ടാണ് വേദപുസ്തകം വെളിപ്പെടുത്തുന്നത്. பாவத்தை ஒரு கடனாக வேத புத்தகமானது வெளிப்படுத்துகிறது. കടം വാങ്ങിച്ചാൽ കടം തിരികെ അടയ്ക്കണം. கடன் வாங்கினோம் என்று சொன்னால் நிச்சயமாக கடன் கொடுக்க வேண்டும். വാസ്തവത്തിൽ കർത്താവ് ഇറ്റ് ഈസ് ഫിനിഷ്ഡ് എന്ന് പറഞ്ഞതിന്റെ എബ്രായ ഭാഷയിലെ അർത്ഥം ഇറ്റ് ഈസ് പെയ്ഡ് ഇൻ ഫുൾ. ഞാൻ കടം മുഴുവൻ വീട്ടിയിരിക്കുന്നു എന്നാണ് പറയുന്നത്. பாருங்கள், எபிரேய பாஷையிலே முடிந்தது என்று சொல்லும்போது இந்த கடன்களை எல்லாம் நான் முழுவதுமாக கம்ப்ளீட்டாக நான் முடித்து விட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. പ്രിയമുള്ളവരെ, നമ്മുടെ പാപക്കടം മുഴുവൻ കർത്താവ് ക്രൂശിൽ വീട്ടി. பிரியமானவர்களே, நம்முடைய பாவ கடன்களை முழுவதும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் முடித்தார். അതുകൊണ്ട് നാം ഇനിയും പാപത്തിന്റെ പരിഹാരത്തിന് വേണ്ടി ഒരു സൽക്കർമ്മവും ചെയ്യേണ്ട. அதனால பாவத்திற்கு பரிகாரமாக எந்த சன்மார்க்க நிதியும் சன்மார்க்க நீதியும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. നമ്മുടെ പ്രവർത്തിക കൊണ്ട് ഒരിക്കലും രക്ഷ നേടാൻ കഴിയുകയില്ല. நம்முடைய முயற்சிகளை வைத்து ஒருபோதும் ரட்சிப்பை பெற முடியாது. എന്നാൽ രക്ഷിക്കാൻ വേണ്ടി ഒരു പ്രവൃത്തി നടന്നു. അത് ക്രൂശു മരണം എന്ന പ്രവൃത്തിയാണ്. பாருங்கள், ரட்சிக்கப்பட வேண்டியதற்காக சிலுவை மரணத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லா காரியமும் செய்து முடித்தார். ആ പ്രവൃത്തിയിൽ വിശ്വസിക്കുന്നവർക്ക് ഇന്ന് രക്ഷയുണ്ട്. அந்த 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 ക്രൂശിൻ മരണത്തെ വിശ്വാസിത്തവர்களுக்கு இந்த ரட்சிப்பு இருக்கிறது. നിങ്ങൾ എത്ര പേർ യേശു ക്രിസ്തുവിനെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിന്റെ ഏക കർത്താവും രക്ഷിതാവുമായി സ്വീകരിച്ചിട്ടുണ്ട്? எத்தனை பேர்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள்? ഇല്ലെങ്കിൽ ഇന്ന് അതിനുള്ള സുവർണാവസരമാണ്. ஆமென். அதுபோல இன்றைக்கு ஒருவேளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இன்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பாக கொடுக்கப்படுகிறது. കർത്താവ് പറഞ്ഞു, യോഹന്നാൻ ലൂക്കോസ് 23:46 லூக்கா 23:46 இங்க நாம் வாசிக்கிறோம், പിതാവേ ഞാൻ എൻ്റെ ആത്മാവിനെ തൃക്കൈകളിൽ ഭരമേൽപ്പിക്കുന്നു. பிதாவே, என்னுடைய ஆத்மாவை உம்முடைய திரு கைகளிலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். നോക്കുക, കർത്താവിന്റെ മരണം ഒരു യാദൃച്ഛിക മരണമല്ല. கர்த்தருடைய மரணமானது ஒரு யதார்த்தமான ஒரு மரணம் அல்ல. എന്നുവെച്ചാൽ ആക്സിഡന്റൽ ഡെത്ത് അല്ല, അപകട മരണമല്ല. இது ஒரு ஆக்சிடென்ட் அல்ல, அல்லது அபகடம் அல்லது திடீரென்று சம்பவித்த ஒரு சம்பவத்தை போல ஒரு காரியம் அல்ல. നമ്മുടെ മനുഷ്യരുടെ മരണത്തെ കുറിച്ച് നാം പറയാറുണ്ട്, ആ വ്യക്തി മരിച്ചു പോയി. மனிதனுடைய அந்த மரணத்தை குறித்து பார்க்கும்போது மரித்து போனான் என்று சொல்லுகிறோம். കാരണം ജീവനും മരണവും ഒന്നും നമ്മുടെ കൈകളിൽ നിൽക്കുന്ന കാര്യമല്ല. பாருங்கள், ஜீவனும் மரணமும் நம்முடைய கரங்களிலே உள்ள ஒன்று அல்ல. എന്നാൽ കർത്താവ് ഒടുവിൽ വരെ നല്ല ബോധത്തോടുകൂടെ എല്ലാം സഹിച്ച് ഒടുവിൽ താൻ സ്വന്തമായി തൻ്റെ പ്രാണനെ അല്ലെങ്കിൽ ആത്മാവിനെ പിതാവിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിക്കുകയായി. பாருங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுயமாக இந்த பலவிதமான கஷ்டங்களையும் அனுபவித்து சுயமாகவே இந்த மரணத்தை தேவனோடு கூட பிதாவோடு கூட அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். വേദപുസ്തകത്തിന്റെ പ്രമാണം അനുസരിച്ച് പാപം ചെയ്യുന്ന ദേഹി മരിക്കും. பாருங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள், பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று. പാപം ചെയ്യാത്ത ക്രിസ്തു എങ്ങനെ മരിക്കാൻ സാധിക്കും? பாவம் செய்யாத கிறிஸ்து எதற்காக மரிக்க வேண்டும்? அது சாத்தியமல்ல, சாத்தியமில்லை, அல்லது நம்பப்படுகிறதல்ல. അതുകൊണ്ട് കർത്താവ് സ്വയം തന്റെ പ്രാണനെ പിതാവിന്റെ കയ്യിൽ ഏൽപ്പിച്ച് മരിക്കുകയായിരുന്നു. பாருங்கள், சுயமாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிராணனை பிதாவினிடத்திலே ஒப்பு கொடுத்து அவர் மரிக்கிறார். അതുകൊണ്ടാണ് യോഹന്നാൻ 10:18 കർത്താവ് പറഞ്ഞു, அதனாலே தான் யோவான் 10:18 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், എന്റെ പ്രാണനെ കൊടുപ്പാൻ എനിക്ക് അധികാരമുണ്ട്, അതിനെ തിരികെ പ്രാപിക്കാനും എനിക്ക് അധികാരമുണ്ട്. என்னுடைய பிராணனை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, திரும்ப அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்லுகிறார். പലരും ചിന്തിക്കുന്നത് പോലെ കർത്താവ് മറ്റു കള്ളന്മാരെ പോലെ ആ റോമൻ പടയാളികളുടെ പീഡ കൊണ്ടും രക്തം വാർന്നു അങ്ങ് മരിച്ചു പോയതല്ല. பாருங்கள், மற்ற போர்ச்சேவர்கள் சொல்லுவதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ரோம கவர்மெண்ட் அந்த போர்ச்சவர்களை வைத்து அவர்கள் அடித்து துன்புறுத்தி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொன்றார்கள் என்று சொல்வது அல்ல. പിന്നെയോ താൻ സ്വയമായിട്ട് തന്റെ പ്രാണനെ പിതാവിന്റെ കരങ്ങളിൽ ഏൽപ്പിച്ചു. சுயமாகவே தன்னுடைய பிராணனை பிதாவினுடைய கரங்களிலே அவர் விட்டு கொடுத்தார். 3-ാം ദിവസം താൻ സ്വയമായിട്ട് ആ പ്രാണനെ തിരികെ പ്രാപിച്ചു, ഉയർത്തെഴുന്നേറ്റു. 3வது நாள் அவர் சுயமாகவே அந்த பிராணனை பெற்றுக்கொண்டு மீண்டுமாக அவர் உயிர்த்தெழுந்தார்.
എത്രയോ അത്ഭുതകരമായ ഒരു സംഭവം. எத்தனையோ அற்புதமான ஒரு சம்பவம். ഞാൻ ആദ്യം പറഞ്ഞതുപോലെ അതുകൊണ്ടാണ് ഇത് ഗുഡ് ഫ്രൈഡേ ആകുന്നത്. அதனால் தான் நான் முதலாவது சொன்னது போல இது குட் ஃப்ரைடே என்று கொண்டாடுகிறார்கள். ഇത് നല്ല വെള്ളിയാഴ്ചയാണ്. இது நல்ல வெள்ளிக்கிழமை என்று கொண்டாடுகிறார்கள். കർത്താവ് മരിച്ചു എന്നുള്ളത് വാസ്തവമാണ്. ஆண்டவர் இறந்தார் என்பது வாஸ்தவத்தில் இருக்கிறது. എന്നാൽ അത് തൽക്കാലത്തേക്കുള്ളൊരു കാര്യമായിരുന്നു. താൻ മരിച്ചു, മൂന്നാം നാൾ തന്നെ താൻ ഉയർത്തെഴുന്നേറ്റു, അതിനുശേഷം സ്വർഗാരോഹണം ചെയ്ത് പിതാവിന്റെ വലത്തുഭാഗത്ത് എനിക്ക് നിങ്ങൾക്ക് വേണ്ടി പക്ഷവാദം ചെയ്യുന്നു. பிரியமானவர்களே, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுந்து அந்த சொர்க்கத்திலே தேவனுடைய சமூகத்திலே வலது பரிசத்திலே அவர் விற்றிருக்கிறார். ശരി, ഇങ്ങനെ ഒരു കർത്താവ് നമുക്ക് വേണ്ടി മരിച്ചതുകൊണ്ട് പ്രത്യുപകാരമായി എനിക്കും നിങ്ങൾക്കും എന്താണ് ചെയ്യാൻ കഴിയുന്നത്? பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்ததினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் மரித்து என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறார்? കർത്താവിന്റെ മരണത്തെ ഓർത്തും കർത്താവിനെ ഓർത്തും നാം കരയേണ്ട ആവശ്യമില്ല. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை நாம் நினைத்து அல்லது அவருடைய கஷ்டப்பாடுகளை நினைத்து நாம் அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் அல்ல. പിന്നെയോ ഈ മരണം മുഖാന്തരം, ആ മരണമില്ലാത്തവന്റെ മരണം മുഖാന്തരം നമ്മുടെ മരണം എന്നേക്കുമായി നീങ്ങിപ്പോകുകയും നമുക്ക് നിത്യജീവനും അക്ഷയതയും ലഭിക്കുകയും ചെയ്തു. பாருங்கள், மரணம் இல்லாதவருடைய மரணம் எப்படி நிராயுதபணியாக்கப்பட்டதோ அல்லது மரணத்திலிருந்து எப்படி உயிர் தெழுந்தாரோ அதுபோல நீங்களும் நானும் மரணத்திலிருந்து அவரோடு கூட இருக்கிறவர்களாக நாம் மாறப்போகிறோம். അതുകൊണ്ട് ഇന്ന് രാവിലെ ഞങ്ങളെ കേൾക്കുന്ന ആരെങ്കിലും, കുഞ്ഞുങ്ങളോ പ്രായമുള്ളവരോ, യേശു ക്രിസ്തുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിച്ചിട്ടില്ല എങ്കിൽ, அதுபோல இன்றைக்கு இந்த பகல் வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக அல்லது ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாத யாராவது இங்கே இருப்பீர்கள் என்று சொன்னார், ഇന്ന് തന്നെ യേശുവിനെ രക്ഷിതാവും കർത്താവുമായി സ്വീകരിക്കുകയാണ്. இன்றைக்கு உடனே இயேசு கிறிஸ்துவை இரட்சகரும் அவர் கர்த்தருமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள നിങ്ങൾ வேண்டும். ഇത്രയും ചെയ്താൽ മതി. നിങ്ങളൊരു പാപിയാണെന്ന് സമ്മതിക്കുക. நீங்கள் இத்தனையும் செய்தால் போதும், நீங்கள் பெருசாய் செய்ய வேண்டாம், நான் பாவி என சம்மதித்தால் போதும். മാത്രമല്ല, നിങ്ങൾ പ്രാർത്ഥിക്കുക ഹൃദയത്തിൽ നിന്ന്, കർത്താവേ, അങ്ങ് ക്രൂശിൽ മരിച്ച് അടക്കപ്പെട്ട് ഉയർത്തെഴുന്നേറ്റത് എൻ്റെ പാപത്തിൻ്റെ പരിഹാരത്തിനു വേണ്ടിയാണ്. അങ്ങ് ഹൃദയത്തിലേക്ക് വരണം. ഞാൻ അങ്ങ് എൻ്റെ രക്ഷിതാവും கர்த்தாவுமாய் இന്ന് സ്വീകരിക്കുന്നു. பாருங்கள், நீங்கள் ஒரு ஜெபம் மாத்திரம் செய்தால் போதும். ஆண்டவரே, என்னுடைய பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நீர் உயிரோடு கூட எழுந்தீர். என்னுடைய பாவத்திற்காக நீர் மரித்திருக்கிறீர். என்னுடைய இருதயத்திலே நீர் வாரும் என்று ஜெபித்தால் மாத்திரம் போதும். മാത്രമല്ല, രക്ഷിക്കപ്പെട്ടവർക്കും ഉത്തരവാദിത്തമുണ്ട്. ரட்சிக்கப்பட்டவருக்கும் கூட இதனுடைய முக்கியமான உத்தரவாதியம் இருக்கிறது. നമ്മുടെ കുടുംബങ്ങളിൽ, നമ്മുടെ അയൽവക്കത്ത്, പരിചയത്തിൽ എത്രയോ അവിശ്വാസികളുണ്ട്. பாருங்கள், நம்முடைய வீட்டிலே அல்லது நம்முடைய சகோதரர்களிலே அல்லது அருகாமையிலே எத்தனையோ பேர்கள் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கிறார்கள். അവസരം കിട്ടുമ്പോൾ അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കണം. അവസരം കിട്ടുമ്പോൾ അവരോടും ഈ ഗുഡ് ന്യൂസ്, സുവിശേഷം പങ്കുവയ്ക്കണം. பாருங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது அவர்களுக்காக நாம் ஜெபிப்பதோடு மாத்திரமல்லாமல் இந்த குட் நியூஸ், இந்த நல்ல செய்தியை அவர்களுக்கும் நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். മഹാനായ D.L. മൂഡിയുടെ ജീവിതത്തിലെ ഒരു അനുഭവം കൂടെ പറഞ്ഞ് ഞാൻ ഈ ചിന്തയ്ക്ക് വിരാമം കുറിക്കാൻ ആഗ്രഹിക്കുന്നു. பாருங்கள், D.L. மூடியுடைய ஒரு காரியத்தை நாம் சிந்தித்து இந்த காரியங்களுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க ஆசைப்படுகிறேன். 19ஆം നൂറ്റാണ്ടിൽ ജീവിച്ചിരുന്ന വളരെ പ്രസിദ്ധനായ ഒരു സുവിശേഷകൻ. பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டிலே ஜீவித்ததான வளர ஒரு முக்கியமான ஒரு பரிசுத்தவான். താൻ അനേകരോട് സുവിശേഷം അറിയിച്ചിട്ടുണ്ട്. அவர் അനേകരോട് கூட സുവിശേഷം சொல்லி இருக்கிறார். താൻ പറയുന്നത്, ഒരിക്കൽ താൻ ഇംഗ്ലണ്ടിൽ പോയി അവിടുത്തെ ഒരു ക്രൂസേഡ് നടത്താൻ വേണ്ടി. பாருங்கள், அவருடைய மீண்டும் ഇംഗ്ലണ്ടിൽ അവിടെ ക്രൂസ് സുവിശേഷം சுவிசேஷம் இங்கிலாந்திலே சொல்லுவதற்காக അവിടെ ചെന്നപ്പോൾ അവരെ ഒരു വലിയ ഹോട്ടലിൽ തനിക്കൊരു റൂമൊക്കെ എടുത്തു കൊടുത്തു. பாருங்கள், அவர் தங்குவதற்காக ஹோட்டலில் ஒரு ரூம் எடுத்து கொடுத்தார்கள். അവിടെ ഈ താൻ പകൽ മുഴുവൻ സുവിശേഷ യോഗമാണ്. ഇന്നത്തെ പോലെയല്ല, അന്ന് രാവിലെ മുതൽ വൈകുന്നവരെ യോഗമാണ്. இப்ப இருக்கிறது போல அல்ல, காலையிலிருந்து சாயங்காலம் வரையிலையும் அங்க சுவிசேஷ ஊழியம் நடக்கும். അപ്പോൾ താൻ രാവിലെ റൂമിൽ നിന്ന് പോകും, രാത്രിയിലാണ് മടങ്ങി വരുന്നത്. அவங்க காலையில என்ன செய்வாங்க, எந்திரிச்சு போவாங்க, சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கு என்ன செய்வாங்க, வருவாங்க. അപ്പോൾ തന്നെ റൂമിൽ സഹായിക്കാൻ വേണ്ടി ഒരു റൂം ബോയ് വരും. തനിക്ക് വെള്ളം തരാൻ വേണ്ടിയും ഷീറ്റ് മാറ്റാൻ വേണ്ടിയും എല്ലാ ദിവസവും ഒരു റൂം ബോയ് അവിടെ വരും. பாருங்கள், அவர் தங்கினதான அந்த வீட்டிலே ஒரு ரூம் பாய் இருக்கிறார். அவர் தண்ணி கொடுக்கவும் சாப்பாடு கொடுக்கவும் பல காரியங்களை செய்யவும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். കണ്ടപ്പോൾ തനിക്ക് D.L. മൂഡിക്ക് തോന്നി, അവനോട് സുവിശേഷം പറയണം. அவரை பார்த்தபோது D.L. மூடிக்கு ஒரு எண்ணம் வந்தது, எப்படி ஆகிலும் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று. അപ്പോൾ താൻ വിചാരിച്ചു, ഇപ്പോൾ തിങ്കളാഴ്ച ആയതേ ഉള്ളൂ, ഞാൻ ശനിയാഴ്ച വരെ ഇവിടെ ഉണ്ടല്ലോ, 5-6 ദിവസങ്ങളുണ്ട്, പിന്നെ സുവിശേഷം പറയാം. அப்ப அவர் நினைச்ச ஒரு நினைவு என்னன்னா, திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரை இருக்கும்ல,
ஏதாவது ஒரு நாள் நமக்கு கிடைக்கும்போது நாம் சுவிசேஷம் சொல்லுவோம் என்று. ചൊവ്വാഴ്ചയും ഈ റൂം ബോയെ കണ്ടു. செவ்வாய்க்கிழமையும் ரூம்பாய் வருகிறான். അപ്പോൾ തന്റെ മനസ്സിൽ ആത്മാവ് പ്രേരണ കൊടുത്തു അവനോട് സുവിശേഷം പറയാൻ. எப்படியாவது அவன்கிட்ட சுவிசேஷம் சொல்லணுங்கிற ஒரு முயற்சி பண்ணுகிறார். എന്നാൽ അന്നും മൂടി ചിന്തിച്ചു, ഞാനന്ന് വളരെ ടയേർഡാണ്, വളരെ ക്ഷീണിച്ചാണ് വന്നിരിക്കുന്നത്, നാളെ ആകട്ടെ. சரி, இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, உடம்பு பலகீனமா இருக்கிற மாதிரி தோணுது, எனவே நாளைக்கு நான் இதை செய்ய போறேன். ഇങ്ങനെ 2-3 ദിവസങ്ങൾ താൻ നീട്ടിവെച്ചു. இப்படி 2-3 நாளும் கடந்து போய் விட்டது. തന്നെ ഒടുവിലത്തെ ദിവസം എത്തുന്നതിന് അല്പം വെള്ളിയാഴ്ച രാത്രിയിൽ, വെള്ളിക്കിഴமை ராத்திரி வரும்போது താൻ ഇങ്ങനെ കിടക്കുമ്പോൾ ഹോട്ടലിന്റെ താഴെ എന്തോ ഒരു ബഹളം കേട്ടു. பாருங்கள், ஹோட்டலுடைய அந்த கீழ் பகுதியிலே ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது. താൻ വളരെ ക്ഷീണിച്ചു കിടന്നുകൊണ്ട് താൻ റൂം തുറന്ന് അത് അന്വേഷിക്കാൻ പോയില്ല. பாருங்கள், அவரு முக்கியமா உடம்பு பலகீனமா இருந்ததுனால சரி போய் பார்க்கலாம் அப்படிங்கிற எண்ணம் அவருக்குள்ள வரல. പിറ്റേ ദിവസം രാവിലെ താൻ ചെന്ന് ഹോട്ടൽ മാനേജരെ കണ്ടു. காலையில் வேகமாக அவர் காலையில் போய் ஹோட்டலுடைய இருக்கக்கூடியதான அந்த மேனேஜரை பார்க்கிறார். സാറേ, ഇന്നലെ രാത്രിയിൽ എന്തോ ഒരു ബഹളം അർദ്ധരാത്രി കഴിഞ്ഞപ്പോൾ ഈ ഹോട്ടലിൽ കേട്ടല്ലോ, എന്താണ് സംഭവം? சார், நேற்று நான் ஒரு பெரிய ஒரு சத்தத்தை கேட்டேன், அது என்ன சத்தம் தெரியல, ஆனா அது என்ன சத்தம் என்று நீங்க சொல்லுங்க. അപ്പോൾ ആ ഹോട്ടൽ മാനേജർ പറഞ്ഞു, സാറേ, സാറിന്റെ റൂമിൽ എല്ലാ ദിവസവും വന്നുകൊണ്ടിരുന്ന ആ റൂം ബോയ് ഇന്നലെ രാത്രിയിൽ ആത്മഹത്യ ചെയ്തു. பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த சாருடைய ரூம், உங்களுடைய ரூமுக்கு வரக்கூடியதான அந்த ரூம் பாய் அவர் என்ன செஞ்சிட்டாரு, தூக்கு அல்லது ஆத்மகத்தி மரணமாயிட்டாரு அப்படின்னு சொன்னார். ഈ സംഭവം ഡിഎൽ മൂഡിയെ അക്ഷരാർത്ഥത്തിൽ ഞെട്ടിച്ചു കളഞ്ഞു. இந்த சம்பவத்தை கேட்ட உடனே டிஎல் மூடி அதிர்ந்து போனார். എത്രയോ പ്രാവശ്യം ആത്മാവ് പറഞ്ഞതാണ് അവനോട് സുവിശേഷം പറയണമെന്ന്. எத்தனையோ நேரங்களிலே இந்த ஆத்மாவானது சுவிசேஷம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. എന്നാൽ താനത് മാറ്റിവെച്ച് ഒടുവിൽ ആ യുവാവ് ക്രിസ്തുവില്ലാത്ത നിത്യത്തിലേക്ക് പോയി. பாருங்கள், அதை மாற்றி வைத்ததினாலே அந்த ஆத்மாவினுடைய மரணம் அங்கு முடிந்தது என்பதை பார்க்கிறோம். പ്രിയപ്പെട്ടവരെ, നമുക്കും ദൈവം തരുന്ന അവസരങ്ങളെ പാഴാക്കാതിരിക്കാൻ ഒരു തീരുമാനം ഇന്ന് എടുക്കാം. பாருங்கள், ஆண்டவர் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்களும் நானும் பாழாக்க கூடாது. ക്രിസ്തു ക്രൂശിൽ മരിച്ചത് ആർക്കു വേണ്ടിയാണ്? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்தது யாருக்காக? നമുക്ക് വേണ്ടി മാത്രമല്ല, நமக்கு வேண்டி மாத்திரம் இல்லை, മുഴു ലോകത്തിനും വേണ്ടിയാണ്. இந்த முழு உலகத்திற்கு வேண்டி തന്റെ ഏകജാതനായ പുത്രനെ നൽകുവാൻ തക്കവണ്ണം ദൈവം ലോകത്തെ സ്നേഹിച്ചു. ஏகபுத்திரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்தை சிநேகித்தார். ലോകം എന്ന് പറഞ്ഞാൽ മുഴു മാനവരാശിയും. லோகம் என்று சொல்லும்போது முழு மனிதர்கள் நிறைந்த உலகம். എന്നാൽ നമ്മുടെ നാട്ടിൽ അനേകർ ഇത് അറിഞ്ഞിട്ടില്ല. ஆனால் நம்முடைய நாட்டிலே அநேகர் இந்த காரியங்களை அறியவில்லை. അതുകൊണ്ട് നമ്മളാൽ ആവോളം പ്രാർത്ഥനയോടെ അതിനുവേണ്ടി പരിശ്രമിക്കുവാൻ ഒരു തീരുമാനം എടുത്തു വേണം വിശ്വാസികളെല്ലാം ഇന്ന് മടങ്ങിപ്പോകുവാൻ. பிரியமானவர்களே, இந்த நேரத்திலே விசுவாசிகள் எல்லோரும் ஒரு தீர்மானத்தோடு கடந்து போக வேண்டும். ஓ ஆண்டவரே, ஒவ்வொரு ஆத்துமாக்களும் விலையேற பெற்றவர்கள் ஆண்டவரே, நான் நிச்சயமாக ஒரு முடிவோடு கூட நான் இருப்பேன். இங்கிருந்து கடந்து போகும்போது மற்றவர்களுக்கு இதை அறிவிக்கக்கூடியவனாகத்தான் நான் கடந்து போவேன் என்ற தீர்மானம் இங்கிருந்து எடுத்து செல்ல வேண்டும். ഞാൻ എൻ്റെ വാക്കുകളെ ഇവിടെ അവസാനിപ്പിക്കട്ടെ. അങ്ങനെ ഒരു തീരുമാനമെടുത്ത് മടങ്ങിപ്പോകുവാൻ ദൈവം നമ്മെ എല്ലാം സഹായിക്കട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിച്ചുകൊണ്ട് ഞാൻ എൻ്റെ വാക്കുകളെ ഇവിടെ അവസാനിപ്പിക്കുന്നു. என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவேற்றுகிறேன். எல்லோரும் ஒரு தீர்மானத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக மரித்தது நம்முடைய பாவத்திற்கு வேண்டி, நம்முடைய அக்கிரமத்திற்கு வேண்டி, நம்மை நீதிமான்களாக மாற்றுவதற்கு வேண்டி. எனவே நானும் கூட ஆண்டவருடைய பணியை நான் செய்வேன் என்ற தீர்மானத்தோடு கூட இந்த நேரத்தில் கடந்து செல்வோம். കേൾപ്പാൻ ചെവിയുള്ളവർ കേൾക്കട്ടെ. கேட்கக்கூடிய காது உடையவர்கள் கேட்க வேண்டும்.